வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. தாவேகாவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழால விஜய் அவர்கள் பேசின ஸ்பீச், அந்த ஆக்ஷனுக்கு மற்ற கட்சி நபர்களோட ரியாக்ஷன்ஸ் என்னவா இருந்தது, அவங்களோட கருத்துக்கள்லாம் என்னவா இருக்கு அப்படின்றத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது இன்ஃபோ 366. தாவேகாவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழால விஜய் பேசின அந்த 10-15 நிமிஷம் ஸ்பீச்சை பற்றி தான் இப்பயும் சோஷியல் மீடியாவில் எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அவர் பல கருத்துக்களை ரொம்ப ஜாலியாக ஃபன்னாக ஒரு மாதிரி தெரிவிச்சிருந்தாலும், அந்த கருத்துக்களுக்கு எதிர்கருத்துக்கள் தெரிவிக்கிறது தானே மற்ற பொலிட்டிக்கல் பார்ட்டிஸில் இருக்கக்கூடிய நபர்களோட வேலையாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது டிஎம்கேவை டிரெக்ட் அட்டாக் பண்ணியிருந்தாரு நேத்தி அவர் பேசின ஸ்பீச்லேயும். அப்படி இருக்கும்போது டிஎம்கேயோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது அவரோட ஸ்பீச்சுக்குன்னு பார்த்தீங்கன்னா, டிஎம்கே இருக்கக்கூடிய ஆளுங்க என்ன சொல்றாங்கன்னா, விஜய் அவர்களுக்கு திமுகவோட அரசியலும் தெரியல, தமிழ்நாட்டில் என்ன மாதிரி அரசியல் போயிட்டு இருக்குன்னு தெரியல, அவரோட ஸ்பீச்சை ஓவராலாக கேட்கும் போது அவர் அறியாமையில பேசுற மாதிரி தான் இருக்கு, அவருக்கு அரசியல் புரிதலே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. பிரசாந்த் கிஷோர் என்ன சொன்னார்னா, யூ கெட் அவுட் ப்ரோன்னு விஜயை பார்த்து சொன்ன மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, யூ கெட் அவுட் ப்ரோன்னு சொன்ன மாதிரி தான் இருக்கு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் விஜயை பார்த்து. எதுக்காக அப்படி சொன்னார்னு பார்த்தீங்கன்னா, இந்த தாவேகாவோட 2ஆம் ஆண்டு தொடக்க விழா நிகழ்ச்சியில் கெட் அவுட் அப்படின்ற ஹேஷ்டேகை முன்னிறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கெட் அவுட் ஹேஷ்டேகை முன்னெடுத்துறோம் அப்படின்னு ஒரு சிக்னேச்சர் போர்டில் விஜய் அவர்கள் சைன் போட்டு அந்த சிக்னேச்சர் போர்டை ஸ்டார்ட் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த போர்டில் சைன் பண்ணுறதுக்கு பிரசாந்த் கிஷோர் போடலை, நான் சைன்லாம் போடல அப்படின்னு ஓரமாக ஒதுங்குற மாதிரி ஒரு வீடியோலாம் செம்மையாக ட்ரெண்ட் ஆச்சு. அந்த வீடியோவை மேற்கோள் காட்டி பிரசாந்த் கிஷோரே அவங்களோட அந்த சிக்னேச்சர் இதுக்கு ஒத்துக்கல, அங்கேயே தாவேகாவோட அந்த சிக்னேச்சர் போர்டு இது தோத்துடுச்சு, அந்த நிமிஷமே தாவேகா இதுல தோத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம பிரசாந்த் கிஷோர் விஜயை பார்த்து யூ கெட் அவுட் ப்ரோ அப்படின்னு சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு அப்படின்னு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவரோட கருத்தை சொல்றாரு. அடுத்து டிஎம்கே இன்னொரு விஷயத்தையும் சொல்றாங்க, அவருக்கு அரசியலும் தெரியல, வரலாறு என்னன்னு தெரியல, அவருக்கு எதுவுமே தெரியாம எதை பத்தியும் புரிதலே இல்லாம அவர் பேசிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு டிஎம்கே இன்னொரு கருத்தையும் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா திருமாவளவன் அவர் என்ன சொல்றாருன்னா, விஜய் அவர்கள் சினிமால இருக்கக்கூடிய புகழை வச்சு இப்ப இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸை ஏமாத்திட்டான்னு நினைக்கிறாரு, அதெல்லாம் இங்க நடக்கவே நடக்காது, இப்ப இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாருமே ரொம்பவே அரசியல் புரிதலோட ஒரு அனுபவத்தோடவும் இருக்காங்க, அவங்கள விஜய் அவரோட சினிமா புகழை வச்சு ஏமாத்த முடியாது அப்படின்னு திருமாவளவன் ஒரு கருத்தை சொல்றாரு. அவ்வளவு எளிதாக தமிழ்நாட்டு இளம் தலைமுறையினரை ஏய்த்து விட முடியாது, ஏமாற்றி விட முடியாது. அடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியில் இதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்கள் இது ஏதோ பண்ணிட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ணாலுமே தமிழ்நாட்டில் அவரால் எந்த ஒரு மாற்றத்தையுமே கொண்டு வர முடியாது, தமிழ்நாட்டில் விஜயால் எந்த ஒரு சேஞ்சுமே இருக்காது அப்படின்னு கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து சொல்கிறாங்க. அடுத்து ஹைலைட்டான ஒரு விஷயமே நேற்று ஸ்பீச்சில் விஜய் அவர்கள் பேசின, அதாவது வாட் ப்ரோ இட்ஸ் வெரி ராங் ப்ரோ அப்படின்ற டைலாக் தான் இப்போ பல பேர் ட்ரெண்டிங் ஆக்கிட்டு இருக்காங்க. அது யாரோட டைலாக் அப்படின்றதுலாம் நம்மளுக்கு தெரியும், யாரை அவர் அட்டாக் பண்ணாரு, போகிற போக்கில் ஒரு அடின்ற மாதிரி தான் பேசியிருந்தாரு அப்படின்னு பல கமெண்ட்ஸை பார்த்துருப்போம். அப்போ அவர் என்ன கருத்து சொன்னார் இந்த ஸ்பீச்சுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஏன்னா விஜய் அவர்கள் ஒரு விஷயத்த பதிவு பண்ணியிருப்பார் நேற்று அவர் பேசும்போது, தாவேகாவை பொறுத்த வரைக்கும் எளிய சாமானிய மக்கள் தான் இருக்காங்க, இளைஞர்கள் தான் இருக்காங்க அப்படின்னு ஒரு விஷயத்த. அதுக்கு சீமான் என்ன சொல்றாருன்னா, இது எளிய கட்சின்னு சொல்றாரு. அப்ப அந்த கட்சிக்கு எதுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டிக், பிரசாந்த் கிஷோரை மென்ஷன் பண்ணி தான் எதுக்கு இந்த ஒரு கட்சிக்கு இப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்டிக், எதுக்கு இந்த பிராண்டிங்லாம் அவர் பண்றாரு, எளிய கட்சின்னு சொல்லிட்டு எதுக்கு இதெல்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்கிறாரு. அது மட்டும் இல்லாம விஜய் அவர்கள் பாத்தீங்கன்னா எலெக்ஷன் அரசியல் தான் பண்றாரு, தேர்தலுக்கான ஒரு அரசியலை தான் அவர் பண்ணிட்டு இருக்காரே தவிர தமிழ்நாட்டுக்காகவும் தமிழக மக்களுக்காகவும் எந்த ஒரு அரசியலும் அவர் பண்ணல, இன்ஃபேக்ட் அவருக்கு அரசியல் பண்ண தெரியல அப்படின்ற மாதிரி சீமான ஒரு கருத்தை வைக்கிறாரு. ஓவராலா பாத்தீங்கன்னா
விஜய் அவரோட ஸ்பீச்சுக்கு மற்ற கட்சி நபர்கள் எல்லாருமே எதிர்கருத்துக்கள் தான் வந்து சொல்லியிருந்தாங்க. இன்ஃபேக்ட் ஓவராலாக எடுத்து பார்க்கும்போது விஜய் அவர்களுக்கு அரசியல் தெரியலை, அவருக்கு வரலாறு தெரியலை, அவருக்கு கொள்கைனா என்னன்னு தெரியல, தமிழ்நாட்டோட அரசியல்னாலே அவருக்கு என்னன்னு தெரியலை அப்படின்னு தெரியல அப்படின்னு ஒரு விஷயத்தை தான் பதிவு பண்ணுறாங்க. மக்களை வந்து திசை திருப்புறாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கருத்துமே இருக்குது. ஏன்னா ஒரு விஷயத்தை வந்து மக்களுக்கு நெருக்கமாக ஒரு நபர் வந்து அரசியல் ரீதியாக பண்ணும் போது அவங்க வந்து மக்கள்கிட்ட வந்து நெருக்கமாயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு பயத்தில் மற்ற கட்சிகள் வந்து எடுக்கக்கூடிய ஒரு ஆயுதமாக தான் அவருக்கு எதுவுமே தெரியல, அவருக்கு அரசியலே தெரியல அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. இன்ஃபேக்ட் விஜயகாந்த் அவர்களை கூட வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோன்னா அவர் தெரியலன்னு சொல்லனாலும் அவர் வந்து ஒரு விதமாக ட்ரோல் பண்ணி சோஷியல் மீடியா ஃபுல்லாக வந்து அவரை வந்து ஏதோ ட்ரோல் கண்டென்ட் மீம் கண்டென்ட்டாகவே வந்து யூஸ் பண்ணி வச்சு அவரோட கருத்துக்கள் எல்லாருமே அப்படி கொண்டு போய் அவரோட அரசியல் வாழ்க்கையே வேற மாதிரி போனதுக்கு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். இப்போ விஜய் அரசியலுக்கு வந்ததுமே அந்த மாதிரி ஒரு கண்டென்ட்டாக வந்து மாற்ற ட்ரை பண்ணுறாங்களோ, மக்களை வந்து யோசிக்க விடாமல் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு கருத்துமே வந்து காமனாக வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புள் கிட்ட இருக்குது. நீங்கள் ஓவராலாக விஜயோட அரசியல் பற்றியும் விஜயோட அரசியலை வச்சு மற்றவங்க பண்ணக்கூடிய அரசியல் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் Info366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then is bye from Divya.